கரூர் அதிமுக வட்டாரமே க்ளோஸ். எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுல. அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருவருடைய 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை மோசடியா அபகரித்த முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில நீதிமன்றத்துல முன்ஜாமீன் வழங்காத காரணத்தினால எந்த நேரமும் கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற அச்சத்தாலேயே விஜயபாஸ்கர் தலைமறைவாகியிருக்கார் அப்படின்னு கரூர் வட்டாரங்கள்ல பேசப்படுது. அதிமுக மாவட்ட செயலாளர் அமைச்சரான எம்ஆர் விஜயபாஸ்கர் நான் நீண்ட கால நண்பராக இருந்தோம். குடுக்கல் வாங்க நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம், பண வசல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், அக்கௌண்ட்லையும் பண்ணோம், ரொக்கமாகவும் பண்ணிகிட்டு இருந்தோம். சில பினாமி மூலியமாகவும் அவரும் மெட்டீரியல் நகை என்கிட்ட சாமானும் மெட்டீரியல் நகை எடுத்தாங்க. இதனால் வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகம் என்ன பணம் வந்ததில்லை. இந்த மெட்டீரியல் எடுத்ததுனால கொஞ்சம் பழக்கவழக்கம் அதிகமாக இருந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு. இவங்க என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் லூம்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி என் இடம் வந்து குன்னம்பட்டி தோணக்கல்பட்டியிலையும் இடம் 22 ஏக்கர் இருக்குது. அந்த 22 ஏக்கர் வந்து லூம்ஸ் போடணும். எந்த இதுன்னா தோணக்கல்பட்டி குன்னம்பட்டிங்கண்ணா, குன்னம்பட்டியில் 17 ஏக்கர், தோணக்கல்பட்டியில் 5 ஏக்கர்ண்ணா. 22 ஏக்கர் லூம்ஸ் போடணும்னு கேட்டாருங்கண்ணா. நான் வந்துட்டு முடியாது, எனக்கு கொஞ்சம் வேணும், என்னால் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த டைமில் என்னை மிரட்டிக்கிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. நிலத்தை எழுதி வை அப்படின்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். என்ன புகார் அப்படின்னா, தோரணக்கல்பட்டி மட்டும் இல்லாம குன்னம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை அவர் சொல்ற 4 பேர் பேர்ல எழுதி தரணும்னு மிரட்டியதாகவும், இதனால அதிர்ச்சி அடைந்த அவர் தன்னுடைய மகள் சோபனா பேருக்கு அவருடைய சொத்துக்களை தான செட்டில்மெண்ட் எழுதி வச்சதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்கள் சோபனா கிட்டையும் அவருடைய மனைவி கிட்டையும் மிரட்டி போலி ஆவணங்களை வழங்கி மோசடியா சொத்துக்களை பதிவு செஞ்சதா புகார்ல தெரிவிச்சிருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும் இல்லாம அவருடைய அடியாட்கள் மீதான அச்சத்தின் காரணமா இதுவரை போலீஸ்ல புகார் அளிக்காத நிலையில அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கறதுனாலேயே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. கரூர் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுச்சு. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையும் நடத்திட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, என்னுடைய சகல பையன் பிரவீன் சொல்லி அவங்க தன்னுடைய அடியாளருக்கு கூட யுவகாட்சி என்று சேர்ந்து அது பேர் எழுதி வை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டு பண்ணலாம் அப்படின்னு எழுதி வைனாங்க. அதுவும் முடியாதுன்னு சொன்னேன் நான். உடனே என்ன பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணேன், இவர் பயந்துட்டு மறுபடியும் என்னை வந்து வீட்டில் வந்து வாங்கல் காட்டு வந்து என்னை வந்து வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் நான் அப்பா நானும் இருக்கையில் இவங்க என்னோட சகல பையனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு 7-8 ஆட்கள் கூட்டிகிட்டு வந்து அடித்து இது உள்ள காய இருக்குதுங்க. அடிச்சுட்டாங்க. அடித்தோடனே மறுபடியும் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து என்னுடைய பிளேஸ் வேலூருக்கு வந்து அங்கேயும் வந்து நைட்டு வந்து 10:45 மணிக்கு வந்து என்னை காலில் வந்து TN 88 L 34 எங்கள் காலையே கூட்டிகிட்டு சகல பேர் டிரைவிங் பண்ண முன்னாடி வந்துட்டாங்க. பின்னாடி என்னை கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து LG பங்க் முன்னாடி என்னை அடித்து இது பண்ணாங்க. என்னால் முடியல அந்த டைமில். அப்போ மறுபடியும் நான் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகிட்டேன். இது பண்ணிட்டாங்க. அதுக்கு இடையில என்ன பண்ணால் நான் இதுக்கு இடையில பயந்துக்கிட்டு இந்த சொத்தை 22 ஏக்கர் மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். என்னுடைய மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். இது தெரிஞ்ச உடனே மகளுக்கு தான செட்டில்மெண்ட் பண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே வந்து நான் ஆஸ்பத்திரியில் வந்து 5ஆம் தேதி அன்றைக்கி அட்மிட் ஆவாங்க. 5ஆம் தேதிக்கு அட்மிட் ஆவாங்க. KMCHல இருந்தேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, வக்கீல் மாகப்பன் இவர் தம்பி இவகாச்சு என் சகல பையன் கூட்டம் எல்லாம் சேர்ந்து 6ஆம் தேதி அன்றைக்கி ரிஜிஸ்டாரில் போய் பொய்யான இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனைத்து என்கிட்ட தான் இருக்குது. 3 டாக்குமெண்ட்டு 3மே என்கிட்ட தான் இருந்தது. இது போலியாக பத்திரம் தயார் பண்ணி ரிஜிஸ்டர்ட்டு கொண்டு கொடுத்து தேவையாக வந்து என்னுடைய மனைவியும் என் பொண்ணையும் கடத்திட்டு வந்து இவங்களோட பினாமி 4 பேர்த்து பேர் அதில் சேர்ந்துட்டார். வக்கீல் மாகப்பன் சேர்ந்து அவங்க பேரில் எழுதிட்டார். 4 பேர்த்து பேரில் கரையம் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான அமௌண்ட்டு 96 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் பணம் மாற்றுறாங்க. பொய்யா அனுப்பி அதே திருப்பி வாங்கிக்கிறாங்க. இதுக்கு வந்து CSR இதெல்லாம் வந்து வில்லி பக்கத்தில் போட்டுக்கிறாங்க. பொய்யா போட்டுக்கிறாங்க எல்லாமே. ஆனால் நான் வந்து டாக்டர் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரேன். 5ஆம் தேதி அட்மிட் ஆகி 10ஆம் தேதி இன்னைக்கு வரேன். மறுபடியும் 10ஆம் தேதி வீட்டுக்கு வாங்கல் காட்டு வந்து அங்கேயே நீ வந்து மறுபடியும் அடிக்கிறாங்க. இதற்கிடையில கரூர்ல இருக்கக்கூடிய மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின்படி கரூர் டவுன் காவல் நிலையத்தில் 7 பேர்கள் மீது 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த விவகாரத்துல தான் முன்ஜாமீன் கேட்டு விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கலும் செஞ்சிருந்தாரு. இந்த மனு மீதான விசாரணையை நீதிமன்றம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கு. இதனிடையே இந்த வழக்கு CBCIDக்கு நேத்தி மாற்றப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிப்பு வழக்குல எந்த நேரத்திலுமே விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா தலைமறைவாகிவிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. 21ஆம் தேதி அன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆவேன். 20ஆம் தேதி நைட்டு டிஸ்சார்ஜ் ஆகும். மறுபடியும் 10 நாள் மறுபடியும் ஐசியூவில் தான் இருந்தேன். மறுபடியும் 21ஆம் தேதி வந்தப்படி தான் எனக்கு மேட்டர் வந்து தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே
ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தடங்கல் மனு கொடுத்தேன். இது பொண்ணுக்கு வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இதுவே தப்புன்னு சொன்னேன். அவங்க உடனே சாகுபதியில் வந்து இந்த கவு ஸ்டேஷன் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுத்தாங்க. எல்லாமே எடுத்து அதில் கொஞ்சம் எனக்கு துணிச்சல் வந்ததுனால தான் மறுபடியும் நான் வந்து என்னோடய சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மறுபடி கொடுத்துருக்கேன். நான் வந்து அதிமுக சேர்ந்தவன். நான் வந்து திமுக மற்ற எந்த கட்சியும் கிடையாது. அதிமுக சேர்ந்தேன். இவரோட நீண்டகால நண்பன். எனக்கே இந்த கேட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. ஏன்னா அடித்த காயம் இன்னும் கூட இருக்குது. உங்களை யார் மேற்கொள்ளுங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் தம்பி சேகர், என்னுடைய சகல பையன் பிரவீன், பிபி பிரவீன், யுவராஜ், இன்னும் மாகப்பன், அது இல்லாமல் அடையாளம் தெரியாத இன்னொரு 10 பேர் அடித்து அடையாளம் தெரியாமல் இருக்காங்க. சார் உங்கள் பேர், நீங்கள் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? கட்சியில் பொறுப்பில் உறுப்பினர் கார்டு இருக்குது. நான் மெட்ரியில் அக்கௌண்ட்லேயும் பணம் கொடுத்துருக்கு, டிடிசி பிடிச்சிருக்கேன், எல்லாமே இருக்குது. வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன், டீட்டில் என்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. நீண்ட கால நண்பர்கள் நான். அவர் பினாமி யார் சொன்னாலும் மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் காராப்பாயின்னு ஒரு பெரிய ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு நான் தான் எடுத்து பண்ணேன். எல்லாமே ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அதனால தான் வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்தேன். இப்போ இத்தனை நாளாக வந்து பயந்துட்டு இருந்தாங்க. மாகப்பண்ண வச்சு எந்த வக்கீலுமே முன் வரல எனக்கு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொன்று வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய மனைவியும் என்னுடைய பொண்ணையும் கடத்திக்கிட்டு என் சகல பையனும் விஜயபாஸ்கர் மாகப்பன் கடத்தி மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் திருவாணிமையில் 4 நாள் அடைச்சி வச்சுட்டு அங்கே கொண்டு டிஜிபி ஆஃபீஸில் என்னையும் கவர்மெண்ட் வக்கீல் செங்கூரின்னு சொல்லி அவங்க அரசு வழக்கில் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பொய்யா கொடுத்துருக்காங்க. எனக்கு யாருமே எந்த வக்கீலும் ஹெல்ப் பண்ண வரல. ஆனால் மாகப்பன் வந்து என்னை மீன் எதுவும் பண்ண முடியாது, தமிழ்நாடு கூட நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பேர் ஏகப்பட்ட வழக்குகள் போட்டாங்க. ஏகப்பட்ட பொய்யான வழக்குகள். இவங்களே பொய்யான பத்திரம் பண்ணாங்க. இவங்களே பாண்டு செட்டி இவங்களே தயார் பண்ணி என் சகல பையனை கையில் போட்டு பண்ணாங்க. என் சகல பையனும் பிரவீன் தனிக்காங்க. இதெல்லாம் மெயின் எம்ஆர் விஜயபாஸ்கர். அடித்தது வந்து விஜயபாஸ்கர், யுவராஜ், பிரவீன், அது இல்லாமல் நான் பார்த்துது. அதை முதல் காயம் கூட இருக்குது. இப்போ வேணால் காட்டுறேன். என் பேர் பிரகாஷ். இப்போ நான் காட்டு தான் இருக்கேன், பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. மறுபடி வந்து மகட்டுறாங்க, 2 வீலர் வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் வேலையும் பண்ணுறாங்க. அது ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கேன். என் சொத்தை போய்க்கு பார்த்துட்டு இருக்காரு. 100 கோடி ரூபா சொத்து மதிப்பு. நிலத்தை மீட்டு கொடுக்குறதுன்னு இப்போ கொடுக்க சொல்லியிருக்கேன். லூம்ஸ் போடுற கேட்டாங்க, நான் கொடுக்கலன்னு சொன்னேன். இன்னும் தொந்தை கொடுத்துட்ருக்காரு. வழக்குகள் போடுறது மாகப்பன் கொடுக்க வக்கீல் டீம் எனக்கு இப்போ காவல்துறை எனக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணுவோம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதனால் அதை நம்பி தான் வந்தேன். எனக்கு போலீஸ் பாதுகாப்பும் கேட்டிருக்காங்க.